யாரும் பயப்பட வேணாம். என்னோட லெக் இன்ஜுரி வந்து ஒன்றும் பெரிய சீரியஸ் இல்லை. ஒரு சின்ன ஃப்ராக்சர் அந்த டெண்டன், அதனால தான் அந்த வீக்கம் ஏற்பட்டுச்சு. பட் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியலை. ஏன்னா ஷூட்டிங், உங்களை எல்லாருக்குமே தெரியும், சினிமா ஷூட்டிங்னா கூட வந்து நாம் லீவ் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். பட் சீரியல் இடும்போது டெய்லி எபிசோட்ஸ் தேவை. ஸோ அதுக்காக நாம் வந்து தொடர்ந்து ஷூட்டிங் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதனால் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணேன். இப்போ நான் என்னுடைய லெக்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தொடர்ந்து உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னுடைய ஷூட்டிங்கில் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, ஸோ நீங்கள் யாரும் பயப்படுற அளவுக்கு பெரிய சீரியஸ் இல்லை. இட்ஸ் ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி தான். ஓகே, நான் அந்த பெயின் எல்லாமே மறைஞ்சிடும். நீங்கள் எல்லாரும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெய்யாக்கா சார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு, காலில் இன்ஜுரி ஆகியிருந்தாலும் எனக்கு வேலை தான்ப்பா முக்கியம், மக்களை நான் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் எவ்வளோ சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா. நிஜமாலுமே நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நெஞ்சத்தை கில்லாதையில் அவர் ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் ஒரு நாள் 2 நாள் வரல அப்படின்னாலுமே நிச்சயமாக ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்லை மக்கள் எல்லாருமே எங்கே அவரை காணோன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அதனாலேயே சூப்பராக நடிச்சிட்ருக்கிறாரு. பெயின் கில்லர் போட்டு நடிக்கிறாரு அப்படின்னா சொல்லவே வேணாம். நிஜமாலுமே நம்ம சேனல் சார்பாக நம்ம ஜெய்யாக்கா சார் அவர்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம். சீக்கிரமாகவே சரியாக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்குவோம்.